Hi friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டால் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டால் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கேக் பேஸ் பார்த்திங்கன்னா வெனிலா கேக் தான் வச்சுருக்கேன். அதனால் நான் வெனிலா கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதை ஒரு 3 லேயராக வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் எப்பொழுதும் பண்ணுற மாதிரி சுகர் சிரப்பும் ஐசிங்கும் பண்ணிடுறேன். இந்த டால் கேக் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படியே கோன் ஷேப்பில் கேட்கல, சர்க்கிள் ஷேப்பில் தான் கேட்டாங்க. ஸோ நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான் சர்க்கிள் ஷேப் கேக் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அதில் நடுவில் வந்து நம்ம வந்து பொம்மையை மட்டும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால, கொஞ்சம் கர்வியாக இருக்கணும் அப்படின்னும் போது அப்போ தானே சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் மாதிரி இருக்குன்றனால நான் அதுக்கு வந்து சிண்ட்ரெல்லா டிசைனிங் கொடுக்குற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து அங்கங்கே வந்து ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். கர்வ் கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த பர்த்டே பேபியோட ட்ரெஸ் வந்து மெரூன் கலர்ன்றதுனால ஸோ நான் இந்த கேக்குக்குமே வந்து மெரூன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ மெரூன் கலர் கொடுத்தா அவ்வளோ மெரூன் கலர் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காதுன்றனால மெரூன் வித் ஒயிட் காம்பினேஷனில் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ மெரூன் எல்லாம் ரொசட்டெல்லாம் போட்டிருக்கேன். நான் ஒயிட் வந்து நார்மல் ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சின்ன ரொசட்டெல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸிங்க்கு மேலேயும் வந்து ஃபுல் டெக்கரேஷன்ஸ் பண்ணியாச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க கீழே வந்து ஸ்வீட் ஆஸ் பிரின்சஸ் அப்படின்னு எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் கீழேயும் வந்து லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்வீட் ஆஸ் பிரின்சஸ் அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இதுதாங்க நம்மளோட டால் கேக்கு. இந்த டால் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேக் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.